ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சகலகலாவல்லி மாலையில இருந்து வரக்கூடிய 4வது பாடலை எப்படி பதம் பிரித்து படிக்கணும், அதோடைய விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த சகலகலாவல்லி மாலையில இருந்து வரக்கூடிய 1, 2, 3 அந்த பாடல்களை பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4வது பாடலை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சகலகலாவல்லி மாலையை குமரகுருபரர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதினதுலே மிக சிறிய நூலாக இருக்கக்கூடியது இந்த சகலகலாவல்லி மாலை. இந்த பாடலை பாராயணம் பண்ணா என்ன பலன் அப்படின்ற முழுமையான விளக்கம் நிறைஞ்ச வீடியோவை ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோவை பார்க்காதவங்களுக்கு வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏற்கனவே இதுக்கான பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சகலகலாவல்லி மாலையை பாராயணம் பண்ணால் நமக்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். இப்போ எந்த பெற்றோர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆசை இல்லாமல் இருக்கும்? தன்னுடைய பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தான் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இப்போ பேச்சு போட்டி அப்படின்னாலும் சரி, டிராயிங், என்ன வகையான ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்மளுடைய குழந்தை தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்றது இந்த எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசை தான். அந்த குழந்தைங்க இந்த சமுதாயத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க தன்னுடைய தாய் மொழியை தாண்டி மற்ற மொழிகளை கற்று இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அப்போ தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்க சிறந்து விளங்க முடியும். ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் சரி, அவங்களுக்கான தனித்துவம் அங்கே கிடைக்கும் அப்படின்றது. இப்போ என்னையே நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, மேம் நீங்கள் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர், இன்னமும் உங்களுக்கு 8 லாங்குவேஜஸ் தெரியுது, இத்தனை டிகிரி 15 டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரியே 15 வச்சுருக்கீங்கன்னா அப்போ டிப்ளமோஸ்லாம் நிறையா வச்சுருப்பீங்களேன்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு மெயில்ஸ் அனுப்பிட்டு இருக்கீங்க. இப்போ ஆமாம், எல்லாருக்குமே நான் கொடுக்கக்கூடிய பதில் நான் வணங்கக்கூடிய தெய்வங்களும் அந்த மாதிரி, அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய மந்திரங்களும் தேர்ந்தெடுத்து ஒன்று ஒன்றா என்னுடைய டெய்லி லைஃப்பில் நான் அந்த மந்திரங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மந்திரங்களில் குறிப்பிட்ட விஷயமா இந்த என்னுடைய மொழி புலமைக்கான மந்திரமாக நான் டெய்லியும் சொல்லக்கூடிய மந்திரம் இந்த சகலகலாவல்லி மாலையில் இருக்கக்கூடிய இந்த 10 மந்திரத்தை நான் தினமுமே சொல்லக்கூடிய பழக்கத்தை நான் வச்சுட்ருக்கேன். அதனால் என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு வைப்ரேஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் உங்களுக்கும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ என்னுடைய முன்னாடி வீடியோஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த சகலகலாவல்லி மாலையை நான் எந்த அளவுக்கு அதிகமாக போற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சகலகலாவல்லி மாலை அப்படின்னா சகலமும் அருளக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்றதும் இருக்கு. இப்போ இந்த ஒரு சரி, குழந்தை பருவத்தை தாண்டி அடுத்ததான் நம்ம வேலை அந்த மாதிரி போறோம் அப்படின்னாலும் சரி, அந்த குறிப்பிட்ட துறையில நம்ம தான் சிறந்த விளங்கணும் அப்படின்றது நமக்கு ஏற்படக்கூடிய ஆர்வம். இப்போ அடுத்த லெவல் நம்ம மேலே அப்கிரேட் ஆகிட்டே போகணுன்னா அந்த லெவலுக்கான நாலேஜ் நமக்கு இருக்கணும். அந்த நாலேஜை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம மந்திரமாக திகழக்கூடியது இந்த சகலகலாவல்லி மாலையில இருந்து வரக்கூடிய இந்த 10 பாடல்கள். நிறைய நான் அபிராமி அந்தாதிலையும் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கேன். திருப்புகழும் படிப்புக்கேற்ற திருப்புகழ்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். அதேவாங்க இப்போ அந்த சகலகலாவல்லி மாலையில இருந்து வரக்கூடிய 4வது பாடலை பார்ப்போம். தூக்கும் பணுவல் துறை தோய்த்த கல்வியும் சொற்சுவை தோய்வார்க்கு பெருக பணிந்து அருள்வாய் வடநூற் கடலும் தேக்கும் செடும் தமிழ் செல்வமும் தொண்டர் செந்நாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே அப்படின்றது தான் இந்த பாடல். இந்த பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறத தாண்டி நமக்கு மொழி புலமை அதிகரிக்கும் அப்படின்றது தான் ஷார்ட்டாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்போ இதோடைய விளக்கம் என்ன அப்படின்றத முழுசாக பார்க்கலாம். இந்த பாடலை பாராயணம் பண்ணா, குறிப்பாக சகலகலாவல்லி மாலையிலிருந்து வரக்கூடிய 4வது பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு கடலை போன்ற இருக்கக்கூடிய இந்த வடமொழி நூல்கள் அனைத்தையும் கற்று தேரக்கூடிய ஆற்றலையும், அதே மாதிரி சிறந்த செழுமையான மென்மையான தேன் பொருந்திய தேனுக்கு இணையாக சொல்லக்கூடிய இந்த சுவை மிகுந்த இந்த தமிழ் நூலையும் தொண்டர்களுக்கு சிறந்த நாவில் நிலைத்திருக்க செய்பவளாகிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாடலை பாடும் பொழுது மற்ற மொழிகளையும் நம்மளால கற்று தேர்க்க முடியும். அதே போல தமிழுடைய புலமையும் நமக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்றது தான் இருக்குது. இந்த கருணை கடலாகிய இந்த கலைமகளை நம்ம வணங்குறோம். இப்போ அனைவரும் விரும்புகிறத ஒரே விஷயம் சிறந்த பாடலை ஏற்றக்கூடிய திறமை. இப்போ நமக்கு வேணால் பாடலை ஏற்றக்கூடிய திறமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை கேட்காம இருக்கலாம். ஆனால் முன்றைய இருந்த காலகட்டத்தில் இருந்த புலவர்கள் எல்லாருக்குமே பாடல் ஏற்றது அப்படின்றதா சிறந்த தகுதியாகவே இருந்துச்சு. அவங்க கேட்ட விஷயம், நான் அந்த தமிழ் மொழியில் பாடல்
பாடல்களை இயற்றக்கூடிய திறமை எனக்கு வேணும். அதே மாதிரி பல துறைகளில் தோய்த்த கல்வி, பல துறை, என்னால் எந்த துறையில் நான் போய் நின்னாலும் சரி அந்த அனைத்து துறைகளிலும் நான் தான் சிறந்தவர் அப்படின்ற ஒரு தகுதியை வந்து எனக்கு கொடுக்கணும். இப்போ நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்னா எனக்கு வந்து நான் வந்து இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் டீச்சர் அப்படின்னும் பொழுது குறிப்பிட்ட ஹிந்தி, ஃப்ரெஞ்சு இந்த லாங்குவேஜ்னும் பொழுது அதுக்கு ஹெச்ஓடி நான் தான். இப்போ எனக்கு அடுத்த லெவல் போகணும்னா அடுத்து அப்கிரேட் நான் ஆகிக்கிட்டே போகணும். எனக்கு அதுக்கான திறமைகளை நான் வளர்க்கணும். அதுக்கு வந்து நான் உழைப்பை போடணும். நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த நான் சிபிஎஸ்சி ரிலேட்டடான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி இந்த இறைவனுடைய பக்கபலம், ஆதரவு எனக்கு வேணும். அப்போ இந்த இறைவனை நோக்கி நான் சரணாகதியை அடையிறேன். இந்த மாதிரி அதே மாதிரி நான் டீச்சர் அப்படின்னா என்ன வந்து நான் பேசுகிறேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் பேசுறது அந்த குழந்தைகளுக்கு புரியணும், அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும், அவங்க என்னுடைய பேச்சை கேட்கணும். அப்படின்னா அதற்கான திறமையையும் நீங்கள் தான் கொடுக்கணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனைத்து கலைகளுக்கும் அரசியாக திகழக்கூடிய இந்த கலைமகளை வணங்குறேன் அப்படின்றது தான் இந்த குறிப்பிட்ட 4வது பாடலுடைய விளக்கம். இப்போ நான் டீச்சர்ன்ற போது நான் டீச்சிங் ப்ரொஃபஷனை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் எது வேணாலும் இருக்கலாம், அதில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கணும். அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சகலகலாவள்ளி மாலையில் இருக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இந்த சகலகலாவள்ளி மாலையை வெறும் குழந்தைகள், பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் இந்த பாடலை பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லவே இல்லை, யார் வேணாலும் பாடலாம். இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வேலைக்கு வந்து போய்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய தகுதிகளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கான ஞானம் அப்படின்ற அறிவை வந்து நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கான விஷயத்தை நம்ம ஒன்றுனா வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த சகலகலாவள்ளி மாலையில் இருந்து வரக்கூடிய பாடல்கள் நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ குழந்தைகள் எடுத்துக்கிட்டால் யாருமே வந்து படி, எழுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய வேலையை இந்த குறிப்பிட்ட பாடலே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஏன் இதை செய்யக்கூடாதா அப்படின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயமாக இந்த சகலகலாவள்ளி மாலையில இருந்து வரக்கூடிய இந்த 10 பாடல்களுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.